ஓம் நம சிவாய நம. ஓம் ஆத்ம சர்க்குருவே சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் 18 சித்தர்களை போற்றி, 51 மகான்களை போற்றி, 63 நாயன்மார்களை போற்றி, 12 ஆழ்வார்களை போற்றி, கோடான கோடி ஜீவ சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகள் போற்றி போற்றி என்று போற்றி, அம்மையப்பன் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்று அன்பு ஆத்ம சொந்தங்களே, நாகம்மா சித்தர் டிவி சேனல் அன்பான பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான பொதுமக்களுக்கும் என் ஆத்ம நமஸ்காரம். எனக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, போதுமானது. அது எப்படி போதுமானதுன்னா, எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் போதுமானது. 10,000 விம்ஸுகள் இருக்கிறீர்கள், அதற்கும் என் கோடான கூடிய நமஸ்காரம். என் அன்பாத்ம சொந்தங்களே, இன்றைக்கி எதை பற்றி முழுக்க இந்த காணொளி என்றால், எனக்கு இது பேசக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை. பேச சொல்லி அதிகமான பேர் பதிவு போட்டிருக்காங்க. அம்மா, எவ்வளவோ நடந்துட்டுருக்கு, நாட்டில் என்னென்னமோ பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பார்க்க போனீங்கன்னா, முக்கியமாக அப்போ ஓடிட்டுருக்கிறது என்னென்னா, நம்ம முக்கியமாக ரொம்பவும் மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, மக்கள் திணறக்கூடிய அளவுக்கு, மக்கள் என்னடா இது ஆட்சி, என்ன இந்த ஆட்சி வந்தாவே இப்படி தானா என்று பேசக்கூடிய அளவிற்கு, பட்டி தொட்டியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குன்னா சகோதரன் சீமான் விஷயம். அதாவது பாருங்கள், சீமான் யார் என்று எனக்கு தெரியாது. அந்த நடிகை கர்நாடகா பொண்ணு விஜயலட்சுமியும் எனக்கு யாருன்னு தெரியாது. இவங்களை பற்றி நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால நான் பேசி தான் ஆகணும் என்ற ஒரு நிபந்தனை. அது என் அன்பு பக்தர்கள், என் அன்பான பொதுநலத்திற்கும் பொதுநலவாதிகள், மதத்துக்கு இறைவன், இறைவனுக்கு மதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், பிறகு மகான்களுக்கு எந்த ஜாதியும் இல்லை, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ முழுக்க இந்த சகோதர சீமானை பற்றி இந்த பேச்சு. சீமான் எனக்கு யாருன்னு தெரியாது. அவருக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி அவருடைய அமைப்பில் இருப்பவர்கள், பிறகு இந்த நடிகை விஜயலட்சுமி, அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமாக விரும்புகிறவங்க என்னை திட்டலாம், வரவேற்கலாம், என்னை திட்டாமலும் போகலாம், என் பதிவை பார்க்கலாம், பார்க்காதையும் போகலாம். இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பேச வேண்டிய கட்டாயம், எல்லாரை பற்றி எல்லோரும் பேசிட முடியாது. சீமான் அதிகமாக எனக்கு தெரியாது. சீமானுடைய பதிவுகள் ஒரு 2 பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்களன்னா அதிகமாக வாய்க்கிலேயே பேசுவார், அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அது பேசக்கூடிய நிபந்தனைங்கிறதுனால நான் பேசுகிறேன். அன்பாத்மா சொந்தங்களே, முழுக்க நான் இந்த பொண்ணு நடிகருமான விஜயலட்சுமிக்காகத்தான் என்னுடைய இந்த பதிவு. எதை பற்றின்னா, நடிகை விஜயலட்சுமி ஒன்றை மாத்திரம் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ நடிகராகவும் இருந்திருக்க, நல்லா அழகாகவும் இருக்க, வயதும் இருக்கிறது. நீ நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். ஆனால் உன்னுடைய கர்மா, நீயே வாயை கொடுத்து நீயே அழித்து கொள்ளும் ஒரு நிபந்தனை இறைவன் கொடுத்துருக்கான். அது யாராலையும் மாற்ற முடியாது. இருந்தாலும் நான் பேசுகிற உன் பேச்சு என்ன, கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதற்காகத்தான். ஏன்னா சாதாரணமாக நான் எல்லாம் பதிவும் பேசிட முடியாது. எனக்கு எது பேசணும், எது பேசக்கூடாது, எது எனக்கு
இது பேச தீரணும் என்பது பரம்பொருள் உடைய அசுரீதியில் தான் பேசுவேன். இந்த அசுரீதி வந்து எனக்கு உன் பதிவை ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, விஜயலக்ஷ்மி. அதனால் நான் பேசுகிறேன். உனக்கு வீட்டில் உங்களுக்கு துணை ஆண்கள் இல்லை என்று நினைக்கிறோம். உனக்கு ஒரு தாய் ஒரு சகோதரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் சம்பாதித்து அவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்க என்பதையும் நான் உணர்கிறேன். இப்போ விஜயலக்ஷ்மிக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, விஜயலக்ஷ்மி நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. விஜயலக்ஷ்மி, நான் முழுக்க முழுக்க உன் நல்லதுக்காகவும் உனக்காகவும் தான் இந்த பதிவு போடுறேன், சீமானுக்காக இல்லை. சகோதரன் சீமான் வந்து ஆண். அவர்கள் நம் முன்னோர்கள் சொல்வதைப் போல சேர் இருக்கும் இடத்தில் மிதத்து விடுவார்கள், தண்ணி இருக்கும் இடத்தில் காலை கழுவி விடுவார்கள். இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்த ஒரு பொன்மொழி. பாரு விஜயலக்ஷ்மி, நீ விரும்பி சீமானிடம் சென்றியோ, நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தீர்களோ, இல்லை சீமான் உன்னை விரும்பி வந்தாரோ, எனக்கும் இதை பற்றி தெரியாது. இந்த காணொளி சுமார் 1 வாரமாக இது ஓடிட்டே இருக்குது. இதில் ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்னம்மா பேசாமல் இருக்கீங்கன்னு. அதுக்காக நான் பேசுகிறேன் விஜயலக்ஷ்மி. அதாவது விஜயலக்ஷ்மி, பல விஷயங்கள் பெண்கள் வெளியே சொல்ல முடியாது. இது உங்களுக்குள்ளே நடந்த ரகசியங்கள். இது இயற்கை நீதி. அதாவது நீயும் ஒரு பெண்ணு, சீமானும் ஒரு ஆண். இது உங்களுக்குள்ளே என்னவோ நடந்தது தெரியல. கோடான கோடி பெண்களும் கோடான கோடி ஆண்களும் இருக்கும் காலகட்டத்தில் சீமானுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை சீமானுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 2 பேருக்கும் பிடிச்சிருந்து நீங்கள் ஒத்து போனதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு தவறு நடந்திருக்கு. தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பொதுமக்களோ அல்லது உனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களோ, உனக்கு லைக் பண்ணுறவர்களோ, உனக்கு கமெண்ட் பண்ணுறவர்களோ கிடையாது. இது கத்திரிக்காய் முளைஞ்சி கடத்தெருவுக்கு வந்த பிறகு தான் இதை பல பேர் உன்னை தூற்றுகிறார்கள், சில பேர் உன்னை பாவம் என்கிறார்கள். யார் பாவம் என்பதும் தூற்றுவதும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது உனக்கு என்ன நடந்தது என்பது நீ மட்டும்தான் அனுபவிப்ப. இன்னைக்கு நீ சீமானை கழுவி ஊற்றுவதும், சீமான் உன்னை நடத்த கெட்டவள் என்று சொல்லுவதற்கும், இதற்கு முன்பு 4 பேரிடம் என்னை போலேயே தொடர்பு வைத்திருந்திருக்கா. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கன்னு மீடியாஸ் கிட்ட சகோதரன் சீமான் கேட்குறாரு. எவ்வளோ அசிங்கம் விஜயலக்ஷ்மி. நீ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஹார்ட் பிரச்சனையாகவோ உன் உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிச்சிருக்க. அது ஏதோ ஒரு நாடாருன்னு சொல்கிற. அந்த நாடார் உனக்கு எந்த வகைக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அது எனக்கு தெரியாது. காமத்துக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அல்லது உண்மையில் இப்போ இறக்கப்பட்டு பண்ணுகிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை தூக்கி வச்சு நாடாரு, அந்த பாபு, இந்த பாபுன்னு பேசுகிறேன். இது பேச பேச சீமானுக்கு நிறைய கோபம் தான் வரும். அதாவது நீங்கள் அன்பாக இணைந்து பிணைந்து உண்மையாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து உறவு வைத்திருந்தால் கண்டிப்பாக இந்த உறவு நிலைச்சிருக்கும். நீயும் உன் காமத்திற்காகவும் சகோதரன் சீமானும் அவர் காமத்துக்காக மட்டும்தான் இது முழுக்க நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு. அதில் 15 வருடத்துக்கு முன்பு நடந்திருக்கு. நீ சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை, திருமணமும் செய்து கொள்ளவில்லை, அவரிடம் பிள்ளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்கு 2 பேர் அப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கீங்க. ஆனால் 15 வருஷமாக நீ சீமானுக்கு கழுவி ஊற்றாமல் இப்போ 2026 சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவதாக ஒரு சின்ன அறிக்கைகள் வட்டாரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீ அவரை பற்றி கழுவி ஊற்றி உங்கள் அந்தரங்கம் எல்லாம் மீடியாஸுக்கும் அப்புறம் ஊடகங்களுக்கும் கொண்டு வருவதுன்னா நீ யாருடைய பினாமி என்பது தெரியாது. ஆனால் நான் எதை பற்றி இப்போ பேசுகிறேன் ஜெயலக்ஷ்மின்னா, பணம் இன்று வரும் நாளை போய்விடும். ஆனால் நம்முடைய மானம் மரியாதை போய்விட்டு அவ்வளோதான். இடையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தலைவிரித்து ஆடுவாங்க. உனக்கும் சீமானுக்கும் இருந்த உறவு போது
அது கண்டும் காணாமல் இருக்கும்போது நீ ஏதாவது ஒரு கூலி வேலைக்கும் போய் நீ பொழைச்சிருக்கலாம். ஏன் இன்றைக்கி யூடியூப் சேனலில் எவ்வளவோ வாய்க்கிலேயே சேனல்கள் போட்டுட்ருக்க. அந்த சேனலில் எத்தனையோ பேர் உனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எத்தனையோ கே உன்னைய நல்லவங்கிறாங்க, எத்தனையோ கே உனக்கு கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இதுலேயே நீ சம்பாதிச்சிருக்கலாம். சம்பாதிச்சு பணம் ஒன்று தான் உலகம் நீ நினச்சிருந்தா இதுலேயே சம்பாதிச்சு உன்னை நம்பி இருக்கிற தாய், உன்னை நம்பி இருக்கிற நோவாய்ப்பட்ட சகோதரியை நீ காப்பாற்றிருக்கலாம். நீ இதெல்லாம் விட்டு யாருடைய பினாமியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம தாயும் நம்ம சகோதரியை காப்பாற்றணும் என்பதற்காக யாரோ ஆட்டி வைக்கிறார்கள், நீ ஆடுகிறிய என்னவோ தெரியல. அதனால் சீமான ஒரு பதிவாக நீ பேசின. கடைசியில் இன்றைக்கி எது வரைக்கும் வந்து நின்று இருக்கு பாத்தியா விஜயலட்சுமி? மல்லாந்து படுத்து காரி துப்புவதுக்கு சமம் நீ செய்துக்கிட்டு இருக்கிற வேலை. இன்றைக்கி உன்னுடைய உயிர் இருக்கிறது, நீ ஆடுகிற. நாளைக்கு அது போயிட்டா. சீமான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதிரங்கமான பேட்டி. அதாவது மீடியாஸ் ஊடகங்கள்லேயே கொடுத்துருக்காரு. ஏதோ 15 வருஷத்துக்கு முன்பு நடந்த அந்த ஒரு பதிவை இப்போ கிளறீங்க. காரணம், எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் பசங்களுக்கெல்லாம் விவரம் தெரியுது. இந்த நேரத்தில் என் தம்பிங்க தங்கச்சிங்க முன்னாடி என் பேரை டேமேஜ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? ஆனால் நான் இறங்கிட்டா வேறு மாதிரி நடக்கும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சீமான்னு அது செய்யக்கூடியவர் தான். அதாவது துணிந்தவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தை. ரொம்ப ஒரு ஆளை நோண்டிக்கிட்டே இருந்து அவங்க என்ன செய்வாங்க? அதாவது நீ இஷ்டப்பட்ட, சீமான் கஷ்டப்பட்டிருக்காரு. இது ரெண்டுமே முடிஞ்சு உங்களுக்குள்ள என்ன வாக்குவாதமோ, நீ ஒரு பேரழகி என்ற ஒரு அழகு தெனாட்டலோ என்னவோ, அவருக்கு ஆணழகன் என்கிற திமிரோ என்னவோ, உங்களுக்குள்ளே என்ன நடந்ததோ, நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்ன என்ன அக்ரிமெண்ட்டோ என்ன நடந்ததோ, நீங்கள் அன்னைக்கு பிரிஞ்சிட்டீங்க. இன்றைக்கி அவர் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும்போது அவருக்கு நீ கழுவி ஊற்றுவது, அவர் வந்து உன்னை கழுவி உன்னுடைய பெண்மையை கேவலப்படுத்துவது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நாட்டு நடப்பில் எவ்வளவோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களில் தினந்தோறும் மீடியாஸில், யூடியூப்பில், ஊடகங்களில் உங்களை 2 பேர் பற்றி தான் பேச்சு. எவ்வளோ பேர் கழுவி ஊற்றுறாங்க விஜயலட்சுமி. உன்னால் ஒரு நாளாவது நிம்மதியாக வாழ முடிஞ்சதா? ஹாஸ்பிட்டலில் என்ன செய்தாங்க? உன்னை எந்த இடத்துடைய ப்ரெஷரோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னை தூக்கி போட்டாங்க, நான் வந்துட்டேன்னு. ஓகே, வந்தவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்திருக்கலாம். நீ சீமான மாமா என்று கூப்பிடுவதாகவும் அவர் என் புருஷனாகவும் நீ பேசுகிற. எப்படியாப்பட்ட கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும். நீ சீமானிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாரோ நாடாருங்கிற அவர் மூலியமாகவே அவரிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்களும் என்னை வந்து பாலியல் தொழில்காரின்னு சொன்னீங்க, நானும் உங்களை வந்து தேவையில்லாமல் விமர்சித்தேன். இனிமேல் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகலாம். இனிமேல் என்னையும் நீங்கள் பேசாதீங்க, உங்களை நான் பேசுகிறதுல என்ன நீ பேசியிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை உன் மன உளைச்சலை ஆளாக்கியிருக்காது. இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுற விஜயலட்சுமி. இனியாவது இந்த பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஆசைப்பட்டு விடுவது, உங்கள் காமத்துக்காக பல பேருக்கு அடிமை விடுவது, பிறகு அவர்கள் மேலே குறை கூறுவது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து என்னவென்றால் விஜயலட்சுமி, ஊசி இடம் கொடுத்தால்தான் நூலே நொடியும். அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. நீ ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தேன்னா சீமான் உன்னை நெருங்கியிருக்க முடியாது, சீமானுக்கு சீமானும் நெருங்கியிருக்க முடியாது. நீ அனுமதித்ததுனால தான் சீமானும் தொட்டிருக்காரு. சீமானுக்கு பிறகு இப்போ நீ வீடியோ போட எல்லாரும் உன்னை அதுக்காக தான் கூப்பிடுவாங்க. அதாவது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நானும் ஆன்மீகத்துக்கு வந்து சுமார் 18 வருஷம் 20 வருஷம் ஆக போகுது. அப்போ 18 வருஷத்துக்கு முன்ன இன்னமும் நான் அழகாக இருப்பேன், கருப்பாக இருந்தாலும். ஆனால் அன்னைக்கும் எனக்கு இன்னல்கள், பிரச்சனைகள், என்ன வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம். ஒரு மனிதருக்கான வாழ்க்கையே கஷ்டமாக இருந்ததுன்றா அது நானாகத்தான் இருக்கணும். இத்தனை கஷ்டங்களையும் வேஷ்படுத்திட்டு அதிலேயும் ஒருவனிடத்தில் சென்று படுக்கை அறையில் படுக்காமல், பணத்தை அவனுக்கு கொடுக்காமல், நான் போராடி இன்னைக்கு இந்த அளவு உனக்கு பதிவு போடும் அளவிற்கு நானே உயர்ந்திருக்கிறேன். இது ஏன் சொல்கிற விஜயலட்சுமி என்றால், காமம் என்பது அனைவருக்கும் இயற்கை தான். அதை செய்யும் போதே நீ வந்து சீமான் கிட்ட அழகாக உட்காந்து பேசி
முடிவெடுத்து அவரை திருமணம் செய்து கொண்டு அந்த பந்த வளைவுக்குள்ளே நீ வாழ்ந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே என்ன நடந்ததோ நானும் பேசக்கூடாது, நீ பாதிச்சிருக்க. இப்போ நான் இது முழுக்க முழுக்க எதுக்காக பேசுகிறேன்னா, ரொம்ப விரைவில் உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. நீ இறந்துட்டியன்னா உன்னை நம்பி இருக்கிற தாய்க்கும் உன்னுடைய மூத்த சகோதரிக்கும் உன்னை விட்டால் யாரும் இல்லை. அதை கொஞ்சம் நினச்சிப்பார். இதை நினச்சி பார்த்து வீடியோ போடுறது, ஆடுறது, இதை எல்லாம் அடங்கிவிடு. அடங்கிட்டு ஒரு மூலையில் நிம்மதியாயிரு. நேற்று கூட உன்னுடைய பதிவு எனக்கு ஒருத்தர் எங்கள் அடியர் அனுப்பிச்சிருந்தாங்க. அழுகிற கண்ணீர் விடுற மீடியாஸுக்கும் ஊடகங்களுக்கு வந்துட்டா அவங்கள நல்லா இருக்க மீடியாஸும் விடாது, ஊடகங்களும் விடாது. ஏன்னா உன்னை சூடேற்றிட்டு அவங்க குளிர் காய்வாங்க. சரியா? அப்படித்தான் நீ ஏதோ ஒரு திமிரில் ஆடிட்டுருக்க. இதாவது மன நிம்மதி இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கி போட்டாங்க, நான் குடியிருப்புலேருந்து என்னை வெளியேற்றிட்டாங்க, இன்றைக்கி எனக்கு மன நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, ஏன் இப்படி நடக்குது, யார் பண்ணுறதுன்னு இன்றைக்கி எவ்வளோ யோசிக்கிறேன். இதையெல்லாம் ஆழம் தெரியாத முன்னே கால் விட்டுருக்கக்கூடாது. இப்போ நீ செய்துட்ட. இப்போவும் ஒன்றும் மீறி போகலை. சீமானிடத்தில், சகோதரன் சீமானிடத்தில் வேண்டி கேட்டுக்கோ. இனி உன் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன், ஏன் பிரச்சனைக்கு நீ வராது. நீ எங்கன்னா எக்கடாவது கெட்டுப்போ. உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடத்தை கற்பிப்பாங்க. இறைவன் ஒருவன் இருந்தால் அந்த தண்டனையிலேருந்து நீ தப்ப முடியாது என்று சொல்லிட்டு உன் பாட்டுக்கு நீ ஒரு வேலையை பார்த்தியன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு முத்தி இருக்காது. உங்களதையே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜயலக்ஷ்மி, கண்டிப்பாக நீ இந்த பட்டதையெல்லாம் மறந்துடு. மீடியாஸ்க்கு வந்துட்டோம், ஊடகங்களுக்கு வந்துட்டோம், இனி நமக்கு வாழ்க்கை இருக்கான்னா கண்டிப்பாக அதையும் மீறி உனக்காகவே ஒருத்தர் பிறந்து உனக்கே வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் துணிஞ்சு வந்தால் கண்டிப்பாக கட்டிக்கிட்டு வாழ். சீமான் என்ன பெரிய கொம்பனா சொல்லு? அவனை விட அழகான சீமான்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர் கிடைச்சா கட்டிக்கிட்டு எந்த சீமானால் நீ பாதிக்கப்பட்டையோ, எந்த சீமானை நீ அன்பாக நேசித்து இவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார், இவரோட வாழணும், மாமா கணவன் என்று நினச்சிட்டு இருந்தியோ, அந்த சீமான் முன்னாடி இந்த விஜயலக்ஷ்மி வாழ்ந்து காட்டியிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு அற்ப ஆசைக்கும் அற்ப சுகத்துக்கும் யாருடைய பினாமியாகவோ இருந்துட்டு நீ ஆடிட்டு இருக்கிற. வேண்டாம். கூடிய விரைவில் இதிலிருந்து விலகிட்டேன்னா நீ நல்லா இருப்ப. இல்லைனா உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. நான் சொல்வதை எல்லாம் நடந்துட்டுருக்கு விஜயலக்ஷ்மி. நீ எனக்கு விரோதியோ, என் அங்காளியோ பங்காளியோ, இல்லை உனக்கும் எனக்கும் வரப்பு மேடு வயக்காடு சண்டையோ, இல்லை நான் யாரோ சொல்லி கொடுத்தோ இந்த பதிவு போடல. முழுக்க எனக்கு ஒரு அசூரீதியில் நீ ஒரு பெண், நீ ரொம்ப வேதனைப்படுற, இது யார் தூண்டுதலாக நடக்குதுன்னு அழுந்து கண்ணீர் விட்டு மீடியஸில் கதறின. மீடியஸ் நல்லதென்று நினைக்காத. ஏன்னா மீடியஸ் ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு இணையாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மீடியஸை பணத்துக்கு அடிமை ஆயிடுச்சு. மீடியஸோ அல்லது யூடியூபோ ஊடகங்களோ எல்லாம் ஏதோ கடவுள்கள் இல்லை, கல் அல்ல, உணர்வு இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கும் உன்னை தேடி பேட்டி எடுப்பதற்கு பெட்ரோல் வேணும். என்ன அந்த கூட்டத்தில் அந்த நெருக்கத்திலையும் நுழைஞ்சி துணிஞ்சி உயிரை பணையை வச்சு உனக்கு உன்னிடம் பேட்டி எடுக்கிறவர்கள்லாம் அவருக்கும் மனைவி குடும்பங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அவர்களும் காசுக்கு அடிமைத்தான். தயவு செய்து யாரையும் நம்பாத. உன் சுய நினைவோடு நீ இரு, உன் சுய புத்தியோடு இரு. உன் தாய் தங்கச்சிக்கு நீ ஒரு உழைத்து கொடுத்து உதவி செய்கிற ஒரு பெண்ணா வாழ். அதற்கு புண்ணியம் இருக்குது. யாரோ ஒருவன் சீமான், அவனுக்காக நீ ஏங்கிட்டு அவனை வீழ்த்தலான்னு நினச்சி நீ விழுந்து போகாது. அவன் பாரு வேற ஒரு பெண்ணோட சுப்பலட்சுமியோ இல்லை மகாலட்சுமியோ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் 2 பிள்ளைகளையும் பெற்றுக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை. அதனால் தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு இனி மன நிம்மதியோடு வாழ்வதற்கு வழிப்பார். இல்லைன்னா நீ உன்னுடைய முடிவு நீயே தேடிக்கிள்ளுவ. ஏன்னா இது ஆன்மீக ரீதியாக முக்காலத்தை கணிக்கக்கூடிய நான் உன் உளறையும் உன் மன உளைச்சலையும் பார்த்து தான் இந்த பதிவிடுகிறேன். காரணம், நீயே புலம்பி ஒரு நாள் உன் கதையை நீயே முடிச்சுக்குவ விஜயலக்ஷ்மி. அதனால் தயவுசெய்து இதையெல்லாம் விட்டுட்டு நீ எந்த திருப்பதிக்கு வரேன்னு மனதார வேண்டி இருக்கியோ அதே திருப்பதிக்கு போயிட்டு வா. ஏன்னா இது என் இறை உணர்தல்ல சொல்கிறது. நீ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டியிருக்க.
கண்டிப்பாக இது வேண்டி வெகு நாட்கள் ஆகிறது, வெகு மாதங்கள் ஆகிறது, வெகு வருடங்கள் ஆகிறது. இதை நீ இன்னும் செய்யாமல் இருக்கிற. தயவுசெய்து மீடியஸில் கையெடுத்து கும்பிட்டு, இதுதான் என்னுடைய வீடியோ லாஸ்ட்டாக போடுவது, இனி நான் சீமானுக்கும் துன்புறுத்துவதில்லை, யாருக்கும் நான் பேசுவதில்லை என்று சொல்லிட்டு நீ திருப்பதிக்கு போயிட்டு அங்கே மொட்டை அடிச்சிடு. மொட்டை அடிச்சுட்டு உயிருக்கு பதில் மயிரை கொடுத்துடு. அங்கே மொட்டை அடிச்சுட்டு வந்து சந்தோஷமாக குளிச்சுட்டு அப்படியே காலஸ்திரிக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு உன் தாய் முகத்தை பாரு. தாய் வந்து கிடைப்பதில்லை, அதுதான் முதல் தெய்வம். சீமான் போல லட்சக்கணக்கான சீமான்கள் உனக்கு கிடைத்து விடுவார்கள். சகோதரியும் மீண்டும் உன்னோட பிறக்க போகிறதில்லை. அதனால் அவர்களுக்காக வாழ் என்று சொல்லிட்டு இந்த பதிவினை முடிக்கிறேன். நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.